ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ராகி மாவு வச்சு இனிப்பு கூழ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப்பு, துருவன தேங்காய் 1/2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, இது கூடவே 5 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இனிப்பு கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம். இப்போ இனிப்பு கூழ் செய்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு திக்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ராகி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம மாவு ஏன் தண்ணி ஊற்றி கரைக்கிறோன்னா, மாவை அப்படியே கொட்டினா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினா அந்த கட்டி கட்டியாக இருக்காது. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறேன்னா, எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்க்கும்போது அது இனிப்போட லெவலை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதேமாரி கலர்றதுக்கும் சிரமமாக இருக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ராகி மாவை எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கூழோட பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ராகி மாவு நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பதம். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எப்படி கொதிக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம கரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கலரினே இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டாக்கா அடி பிடிச்சிரும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம கைவிடாமல் நல்லா கலரிக்கலாம். இது கூடவே 5 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்க்க தேவையில்லை. இது டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதில் நீங்கள் முந்திரி திராட்சை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கலரி விட எவ்வளோ கெட்டியாக மாறுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தாச்சு, நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப திக்கானா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நம்ம இறக்கிடலாம். இந்த ராகி இனிப்பு கூழ் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. சூப்பரான ராகி இனிப்பு கூழ் ரெடி. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.